ஹாய் ஹலோ ஆர்டிஜி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவின் சனிக்கிழமை, அதாவது சூர்யா சாட்டர்டே படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை விவேக் ஆத்ரே அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி, அண்ட் முரளி அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபியில் எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ். இந்த படத்தில் நானி அவர்கள் தான் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வில்லனா வந்து எஸ் ஜே சூர்யா, அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக பிரியங்கா மோகன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலில் சாய்குமார் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க, அபிராமி. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சாட்டர்டே ஒரு நாள் கோவப்பட்டுக்கோன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு படம் கூட சொல்லலாம். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வந்த மாவீரனுடைய கான்செப்ட் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதில் வரக்கூடிய அந்த கார்ட்டூன் கேரக்டர் அண்ட் அதே மாதிரி அவர் ஸ்கார்ஃப் போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை இதுலேயும் அவர் வந்து வரைஞ்சு அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து அந்த ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரியான இதுவில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நானி. அண்ட் எங்கெல்லாம் வந்து தப்பு நடக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்காக சனிக்கிழமை கிளம்பி போயிடுவார். அந்த கோவத்தை ஃபுல்லாக வெளியில் இறக்கி அந்த தப்பு நடந்த இடத்த சரி பண்ணி எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் போலீஸாக இருக்கிறவர் தான் எஸ் ஜே சூர்யா. எக்காச்சக்கமான இருக்கிறவங்களை அட்டூழியம் பண்ணிகிட்டு இருப்பார். ஊர் மக்களை போட்டு அடிக்கிறது, வரவங்க போவங்களெல்லாம் போட்டு மிதிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை. அண்ட் அந்த கேரக்டரை பற்றி படத்தினுடைய ஹீரோயினாக இருக்கக்கூடிய பிரியங்கா அவங்களும் அந்த ஸ்டேஷன் வேலை பார்க்குறவங்க. ஸோ அவங்க வந்து நானிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இப்படி நடக்குது, இந்த மக்கள்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்காக கிளம்பி போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து தப்புன்னு பட்டுருச்சுன்னா, கோவம் வந்துருச்சுன்னா எவ்வளோ தூரம்னாலும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போய் அதை போய் சரி பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதை பற்றி தெரிஞ்சிட்ட பிறகு அவர் அங்கே போனதுக்கப்புறமா எப்படி வந்து அவரை வந்து அடிக்கிறாரு, பழி வாங்குறாரு, இல்லைனா அவர் சரிப்படுத்துறாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நல்லது பண்ணுறாருன்றது தான் படத்தினுடைய மீதி கதையை காட்டியிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் எஸ் ரொம்பவே நல்லா போயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஆஸ் யூஷுவலாக ஹீரோக்கு வந்து வில்லன் கிட்ட மாட்டிக்கிறது, வில்லன் அப்புறமா டார்கெட் பண்ணுறது, ஃபேமிலியை வந்து கவர் பண்ணுறது, ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போய் ரொம்ப இழுத்து கடைசியாக இது பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நானி படத்துக்குரிய அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், காமெடி எல்லாமே கலந்துருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். விவேக் ஆத்ரேயோடைய ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ், ஏன்னா இது வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒரு விதத்தில் கன்வின்ஸ் ஆகுவாங்க. ஸோ அந்த விஷயத்த அவர் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். வெறும் ஆந்திரா மட்டும் இல்லை தெலுங்கானா மட்டும்னும் போது அதுக்கேற்ற ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். நிறைய விஷயம் கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து கொடுத்துருந்தாருன்னா எல்லாருக்கும் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ரொம்ப 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 ஒரு சாதாரணமான ஆதி காலத்து கதைக்களம் சொல்லலாம். ஏன்னா பல வருடங்களாக தமிழ் சினிமாவிலேயா இருக்கட்டும், இல்லை எல்லா சினிமாவிலையும் ஹிந்தி படங்களாக இருந்தாலும் சரி, தெலுங்கு படங்களாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் படங்களாக இருந்தாலும் இந்த கதையை நம்ம எல்லாருமே பழக்கப்பட்ட ஒரு கதை தான். நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹீரோ போய் தட்டி கேட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு வரக்கூடியது. அதுவே கொஞ்சம் மாறு விதத்தில் மாவீரனில் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கார்ட்டூன் கேரக்டர், ஹீரோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பயந்தாங்கோலி, பட் ஆனால் அந்த கேரக்டர் சொல்கிறதுனால காதில் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணுறதுல கொஞ்சம் வீரமாக காட்டக்கூடிய ஆள். அதுவே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காதில் கேட்குறதுலாம் இல்லாமல் ஜென்யூன்லி அவர் வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடிய ஆள். பட் அதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்கிறாரு. அதை போய் கேட்கும்போது அவருக்குன்னு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு வராரு அப்படின்றது தான். ஸோ மொத்தத்தில் நானியோடைய ஆக்டிங், எஸ் ஜே சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பர். அண்ட் அதை தவிர்த்து படத்தில் மற்றவங்கலாம் எஸ்பெஷலி ஹீரோயின் வந்து பாட்டுக்கும் ஒரு சில காட்சிகளுக்கும் வந்துட்டு போகிறாங்க. அண்ட் அபிராமி, சாய்குமார் அவங்களுடைய வேலை எல்லாரும் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ மியூசிக் டைரக்டர் படத்துக்கு ஏற்ற மாதிரியான அழகான மியூசிக் கொடுத்துருந்தாலும் அங்கங்கே பயங்கரமான ஹைப் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஹீரோயிசம் அந்த மாஸ்க் எல்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் முரளி அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ரொம்பவே டீசெண்டான ஒரு ஒர்க்காக இருந்தது, நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் விவேக் ஆத்ரே அவர்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் பெட்டரான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது அடுத்தடுத்து இதான வரப்போகுதுன்னு சொல்ல நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற விதமான ஒரு ஸ்டோரி லைனாகவும் ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தது. அப்படி இல்லாமல் மக்கள் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அந்த ஒரு எக்ஸ்ட்ராவான ட்விஸ்ட் ஏதாவது இருந்திருந்ததுன்னா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆவரேஜான மூவியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு பெட்டரான மூவியாக தெரிஞ்சிருக்கும். மொத்தத்தில் சூர்யாவின் சனிக்கிழமை வரைக்கும் ஓடுற அளவுக்கான ஒரு படமாக தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய ஆர்டிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.